Taste the Daily. நிலத்தகராறு சில நேரங்கள்ல எதிராளிகளை தாக்குற அளவுக்கு ஆவேசப்படுத்துற விவகாரம். அப்ப எமோஷனல் ஆகி எக்கு தப்பா முடிவெடுத்தா சிக்கல் தான். இப்படி கண்ணெரிச்சலோடு தவிக்கிறவர் பேரு அண்ணாமலை. கிராமத்துக்குள்ள ஏதாவது விஷவாயு லீக் ஆச்சா அதனால எல்லாரும் பாதிக்கப்பட்டு தவிக்கிறாங்களான்னா அதுதான் இல்ல. இந்த விஷயம் வேற. சித்தாத்தூர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பக்கத்துல இருக்கிற கிராமம். இங்க சுடுகாட்டுக்கு பாதை விடுற விவகாரத்துல அந்த கிராமத்துல இருந்த 2 தரப்புக்கு ரொம்ப நாளா பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சென்னையில ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கிற சந்துருங்கிறவரு கான்ட்ரோவர்சியான இடத்துல வீடு கட்டுற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணதா சொல்லப்படுது. ஏற்கனவே சுடுகாட்டுக்கு வழிபடுறதுல பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருக்கிற சூழல்ல சந்துரு வீடு கட்டுனதுனால எதிர்த்தரப்பு ஆவேசமாகி இருக்கு. இத பத்தி தட்டி கேட்க அவரோட வீட்டுக்கு வந்தப்பதான் ஐடி ஊழியர் சந்துரு அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார். அண்ணாமலை, ஜெயக்குமார், சுகுமார்னு ஒரு கும்பா வந்து சந்துரு கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. பதிலுக்கு சந்துருவோட ஃபேமிலியும் வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரமான சந்துரு வீட்டுக்குள்ள வச்சிருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து எதிர்த்தரப்பு மேல தெளிச்சிருக்கிறாரு. இதனால கண்ணெரிச்சல் தாங்காம அண்ணாமலையும் அவர் கூட வந்தவங்களும் துடிச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இருந்த தண்ணி எடுத்து கண்ணுல தெளிச்சு எரிச்சல அடக்க பார்த்தாங்க. ஆனா அப்பவும் அதோட வீரியம் குறையவே இல்லை. இடப்பிரச்சனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்த வந்தா ஆத்திரமாகி பெப்பர் ஸ்ப்ரேவை முகத்துல தெளிக்கிறதெல்லாம் மோசமான நடத்தைன்னு அண்ணாமலையோட மனைவி ரொம்பவே ஆவேசப்பட்டாங்க. சோ இத பத்தி போலீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. விஷயத்தை விசாரிச்ச போலீஸ் ஐடி ஊழியர் சந்துருவை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. அதே சமயம் சந்துரு தரப்புலையும் அண்ணாமலை உள்ளிட்ட 3 பேர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு. சோ அந்த கம்ப்ளைண்ட் மேலையும் ஆக்ஷன் எடுத்த போலீஸ் அண்ணாமலை உள்ளிட்ட 3 பேரையும் கைது பண்ணிருக்காங்க. பிரச்சனைன்னு வந்தா பேசி தீர்த்துக்கணுமே தவிர எதிர்க்கிறவங்களை அடக்க தாக்குதல் நடத்துறதெல்லாம் குத்தம் தான். உட்கார்ந்து பேசினாலே பாதிப்பு இல்லாம தீர்வை கண்டுபிடிச்சிடலாம். இல்லனா வீணா கோர்ட்டு கேஸ்ன்னு தான் தெரியணும். Taste the Daily.